வணக்கம். திருவண்ணாமலை மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த செங்கம் தாலுக்காவிலேருந்து வரேன். நான் ஒரு டாக்டர், டென்டிஸ்ட். நான் என்னோடய கொலீக்ஸ் ஒரு 15 to 20 டென்டல் டாக்டர்ஸ். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறது ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காகவும் ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறவங்கள ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் நான் இது ஸ்டார்ட் பண்ணோம். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் தெரியுது. ஆக்சுவலாக விளையாடும் போது தான் தெரியுது நமக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் பெட்டராக, கொஞ்சம் இன்ஜுரி இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு விளையாட முடியும் அப்படின்னு தெரிய வந்தது. சரி, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தேடும்போது எங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ டைமண்ட் கிரிக்கெட் அகாடமின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னல் கிரிக்கெட்டுக்கான தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல எதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த டர்ஃபு கோட்டிங் இருக்கு இல்லையா, இது வந்து ஆஸ்ட்ரோ டஃப்னு சொல்லுவோம். இந்த ஆஸ்ட்ரோ டஃப் இருக்கிறதோட பர்பஸ் என்னென்னா, நம்ம டஃப் கிரவுண்டில் விளையாடுறதுக்கான சைமுலேஷனாக இது இருக்குது. இதை வந்து ஒரு அன்இவன் பவுன்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம், ஒரு ப்ரிடிக்டபுளான பவுலிங்கை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பேட்டிங் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பேட்டிங் வந்து நம்ம பவுலர்ஸோட ஒரு கண்டினியூஸாக ஒரே பவுலரே போட்டுட்டு இருக்க முடியாதுங்கிறதுக்காக ஒரு பவுலிங் மிஷின் ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க. அதை ஒரு நாமினல் சார்ஜஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வந்து இந்த ஃபெசிலிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாங்கள் ஏஜ்டு ஃபெல்லோஸ் தான், பட் ஸ்டில் நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறது என்னென்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கணும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஈவன் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க கூட இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட ஒரு 7th 8th ஸ்டாண்டர்டில் தே கேன் கம் டு ஒரு அண்டர் 14 டீமோ ஒரு அண்டர் 12 டீமுக்கோ அவங்க வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் ஏற்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை மேபி ஒரு 50 கிலோமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கிறதா எனக்கு தெரியல. பட் இந்த ஃபெசிலிட்டி ஏற்படுத்தின ஒரு கோச் அவர் வந்து இது எப்படி பார்க்குறாருன்னா, ஒரு அண்டர் 12லேருந்தே அவங்கள ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிற அந்த பேஷனோடு அவர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் கமர்ஷியல் இதுவும் கிடையாது, ஃபெசிலிட்டி கிடையாது. இது வந்து ஓரியன்ட் டுவர்ட்ஸ், அதாவது நம்ம பார்க்குற டிவியில் பார்க்கக்கூடிய எத்தனையோ பிளேயர்ஸ் வந்து அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி இருக்க ஃபெசிலிட்டி யூட்டிலைஸ் பண்ணி தான் வராங்க. நம்ம அதனால் என்ன உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்னா, யங்ஸ்டர்ஸு கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து ஒரு விசிட் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து விசிட் பண்ணிவிட்டு யூ டேக் ஒப்பீனியன்ஸ் ஃப்ரம் அதர் பிளேயர். அவங்களோட பேரண்ட்ஸு நிறைய ஃபீமேல் பேரண்ட் கூட வந்து கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க. சேஃபான பிளேஸு எல்லாம் ஒரு கைடட் செஷன் நடக்குது இங்கே. அந்த கைடட் செஷனில் ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு நல்ல கோச்சிங் கிடைக்கும். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.